இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே சுகர் மில்லில் தாங்க இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு அன்லோடு பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின் மோட்ரு மூலயமா கரும்பை வந்து டிராக்டர்லேருந்து அன்லோடு பண்ணி இது வந்து ஃபீடிங் டேபிளுங்க. ஃபீடர் டேபிளில் வச்சோன்னே அது வந்து நம்மளை கரும்பு ஓவர்லோட் ஆனோடனே கீழே வந்து கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளே தள்ளி விட்டுரும். கன்வேயர் பெல்ட்டில் வந்ததுக்கப்புறம் ட்ரிப்பர் அது இருக்குங்க. அது மூலயமா இந்த கரும்பு கட்டு வருது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கட்டெல்லாம் அறுத்து நேராக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவலர் இருக்கு. லெவலர் மூலியமா பார்த்தீங்கன்னா கரும்பு எல்லாத்தையுமே நேராக்கி உள்ளே விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சைடு ஃபேக்ட்ரியோட நம்ம எம்ஆர்கே சுகர் மில்லோட இன்சைடு தான் போக போகிறோம். பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. இருக்கிற சுகர் மில்லே எல்லா ப்ராசஸும் நீங்கள் ஒரே நேரில் பார்த்துடலாங்க. கரும்பு லோடு இறங்குறதுலேருந்து சுகர் கைக்கு வர வரையும் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே நேராகவே விசிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலைசருங்க. அங்கே கரும்பு எல்லாத்தையுமே ஈக்குவலாக ஆக்கி மொத்தம் இங்கே வந்து ஃபைபரேஷன் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு எல்லாத்தையுமே சக்கையாக எடுத்துரும். அந்த மிஷினில் சக்கையாக எடுத்துரும். இதுதான் ஃபைபரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே பாருங்க கரும்பு சக்கை போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த சக்கை எல்லாமே 4 மில்லு இருக்கு. 4 மில்லில் நம்ம கரும்பு ஜூஸ் கடையில் இருப்போம்ல, அதே ப்ராசஸ் இங்கே பிரம்மாண்டமான மிஷினில் நடக்கும். 4 மில்லு ஒன்றுத்துலேயும் போயிட்டு ஜூஸ் வந்துட்டு இருக்கும். ஏன் பின்னாடி தெரிஞ்சு பாருங்க, அதே போல் மொத்தம் 4 மில்லு இருக்கு. அங்கே தான் இந்த கரும்பு ஜூஸ் புழிஞ்சு ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, லாங் வீடியோ போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லேருந்து ஜூஸ் இதில் கலெக்ட் ஆகும். திரும்பி மில்லுக்கு போயிட்டு இதில் தான் நமக்கு ஜூஸ் ஃபைனலாக இதாகும், ஸ்டோர் ஆகும். ரா ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இதில் தான் ஸ்டோர் ஆகி திருப்பி பம்ப் பண்ணி, இதுதான் பம்பு. இது மூலயமா நமக்கு கடைசியாக பாய்லருக்கு போகுங்க. இந்த பம்பு கார்னரில் போது பாருங்க, நமக்கு நல்லா பம்ப் பண்ணி அந்த பைப் வழியாக லாஸ்ட்டு அங்கே போயிடும் பாய்லர். இந்த மில்லுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். எம்ஆர்கே சுகர் மில் பார்த்தீங்கன்னா 1990 ஆரம்பிச்சிருக்காங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமை தான் நமது செல்வம்னு உழைப்புக்கான ஒரு அங்கீகாரத்தை எழுதி வச்சுருக்காங்க. இப்போ மில்லிலேருந்து நம்ம கரும்போட சக்கை வருது பாருங்கள். இது எல்லாமே ஒரு 1% மட்டும்தான் அந்த ஈரப்பதம் சக்கரை அளவு இருக்கும். அது எல்லாமே கன்வேயர் பெல்ட் மூலயமா மின்சாரம் தயாரிக்க போதுங்க. நம்ம சுகர் மில்லில் சக்கரை மட்டும் தயாரிக்காமல் மின்சாரமும் தயாரித்து இது எல்லாமே அந்த மின்சாரத்தில் இயங்குது. அதுவும் இல்லாமல் அந்த மீதம் உள்ள மின்சாரத்தை ஈபிக்கு விற்பனை செய்கிறாங்க.